கண்ணுக்கு ஒளி தரும், இதயத்திற்கு இதம் தரும், முகத்திற்கு பிரகாசத்தை தரும், ஒட்டுமொத்த மனிதனுக்கு நல்வாழ்வை தரும். வருந்துவதும் திருந்துவதும் இரண்டும் ஒன்றல்ல. யூதாசு வருந்தினான், பேதுரு திருந்தினார். வருந்தினால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு இல்லை, திருந்தினால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு. கோலியாத்து தாவீதுக்கு முன்னால் நின்ற பொழுது, கோலியாத்து எவ்வளவு பெரியவன், கோலியாத்து எவ்வளவு சிறந்தவன் என்று பேசவில்லை. தாவீதோடு கூட இருக்கிற கடவுள் எவ்வளவு பெரியவர் என்றுதான் தாவீது பேசினார். ஆண்டவருக்கு முன்னால் வந்து அமர்ந்திருக்கிற அன்பு உறவுகளே, நாம் யார், நம் நிலை என்ன என்பது அல்ல, நாம் தேடி வந்திருக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் ருசி பார்க்க வந்திருக்கிறோம். எனவே கண்களை மூடி கடவுளை நோக்கி அவர் தரும் வாக்குக்காக நாம் காத்திருப்போம். அன்பின் ஆண்டவரே, உருகாயோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை எங்கள் வாழ்விலும் இந்த நாளின் திருமறை உண்மையிலும் எவ்வளவு இழைந்தோடுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எளியவன் என்னை நீர் மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும் இயேசுவினுடையாய் மன்றாடுகிறேன் உயிருள்ள நல்ல கடவுளே, ஆமென். அன்பினரை மக்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட மீண்டும் ஒரு விசை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் அருளுரையின் தலைப்பு என்னவென்று நீங்கள் சொல்ல முடியுமா? சிலுவையும் நிக்கோதேமும். சிலுவையும் நிக்கோதேமும். யார் இந்த நிக்கோதேம்? இந்த நிக்கோதேமை குறித்து இந்த திருமறை சொல்லுகின்ற உண்மை என்ன? இயேசுவோடு இந்த நிக்கோதேமு நீண்ட நெடிய காலம் வாழ்ந்தவரா? அவரோடு தங்கி தாபரித்து இருந்தவரா? பயணித்தவரா? பசியாறியவரா? படுத்துறங்கியவரா? பழகி கழித்தவரா? இப்படி எந்த உறவும் இல்லாத இந்த நிக்கோதேமு மூன்று முறை இயேசுவை சந்தித்தார். முதல் முறை யோவான் 3ஆம் அத்தியாயத்தில் அவர் இயேசுவை சந்தித்தார். 3 முறை அவர் சந்திக்கிற செய்தி இந்த திருமறை தாங்கி நிற்கிறது. 3 முறையும் அவருக்கு ஒரு அடைமொழி தருகிறது. அந்த அடைமொழியை தந்துதான் யோவான் அவரை குறித்ததான இந்த செய்தியை எழுதுகிறார். யோவான் 3ஆம் அத்தியாயம் திருமொழி 2. இரவிலே இயேசுவை சந்திக்க வந்த ஒரு மனிதர் இந்த நிக்கோதேமு. யோவான் 7:50. யோவான் 7:50. ராத்திரியிலே அவரிடத்தில் வந்த ஒரு மனிதன் அந்த நிக்கோதேமு. 2வது குறிப்பு யோவான் 19:39. சரியா? எனக்கு காது கேட்குற மாதிரி படிக்கணும். ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த இந்த நிக்கோதேமு, நிக்கோதேமை குறித்து அறிமுகப்படுத்துகின்ற பொழுதெல்லாம் அவர் பெயரோடு ஒரு வார்த்தை சேர்ந்தே வருகிறது. ராத்திரியில் வந்து இயேசுவை சந்தித்த நிக்கோதேமு. ராத்திரியில் வந்து இயேசுவை சந்தித்த நிக்கோதேமு. ஏன்
அதை தவிர்த்து பரிசேயனாகிய நிக்கோதேமு, சனகரிப்பு சங்கத்தின் உறுப்பினராகிய நிக்கோதேமு, நீதியாக வாழ்ந்த மனிதர் நிக்கோதேமு என்ற வார்த்தையை இங்கே பதிவு செய்திருக்கலாம். மாறாக இந்த யோவான் நற்செய்தியாளர் நிக்கோதேமை குறித்து 3 முறை சொல்லுகிறார். 3 முறையும் ராத்திரியில் வந்தவனாகிய நிக்கோதேமு என்றே சொல்லுகிறார். அப்படியானால் இந்த ராத்திரியில் வந்த இந்த நிக்கோதேமு என்பதில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. இயேசு ஒளி, ஆனால் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய இந்த உலகம் அறிந்து கொள்ளவில்லை. அப்படி அறிந்து கொள்ளாமல் இருக்கிற அறியாமை இருக்கிறதே, அந்த அறியாமை என்பது ஒரு இருள். அந்த அறியாமை என்னும் இருளில் இருந்து ஒரு மனிதர் அந்த ஒளியை தேடி இரவில் வருகிறார். அவர் இரவில் வருகிறார். அவர் எதை கண்டுகொண்டதினால் இரவில் வந்தார்? அவர் ஒளியை கண்டுகொண்டதினால் இரவில் வந்தார். இந்த நிக்கோதேமுக்கு சொந்த ஊர் எருசலேம். இவர் ஒரு பரிசேயர், 70 பேர் கொண்ட சனகரிப்பு சங்கத்தினுடைய ஒரு மாபெரும் உறுப்பினர். எருசலேம் என்னும் இந்த பட்டணத்திலே 3 பெரும் பணக்காரர்கள் இருந்தார்கள். அந்த 3 பெரும் மாபெரும் பணக்காரர்களே ஒருவராகத்தான் இந்த நிக்கோதேம் இருந்தார். நிக்கோதேம் என்று சொல்லுகின்ற இந்த எபிரேய சொல்லிற்கு விக்டர் என்று பொருள். விக்டர், விக்டரி, வெற்றி என்று பொருள். நிக்கோதேமு என்று சொல்லுகின்ற அந்த பெயரிலேயே வெற்றி என்ற ஒரு பொருள் ஏற்கனவே புதைந்து கிடக்கிறது. ஆக வெற்றி என்று பெயரை வைத்துக் கொண்டிருந்த இந்த மனிதர் நியாயஸ்தன், உத்தமன், சன்மார்க்கன், கடவுளுக்கு பயந்தவன், நீதி வழுவாதவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சிறப்புக்கு பெயர் பெற்ற இந்த மனிதர் இரவில் வந்து இயேசுவை பார்க்கிறார் என்று சொன்னால் ஊருக்கு பயந்ததினாலா? அவர் இரவில் வந்து பார்த்ததினால் அவர் கோழையா? தைரியம் இல்லாதவரா? துணிச்சல் இல்லாதவரா? இயேசுவை பகலிலே சந்திப்பதற்கு இவருக்கு எது தடையாக இருந்தது? இயேசுவை ஏன் இவர் பகலில் சந்திக்கவில்லை? அவர் 3 முறை இயேசுவை சந்தித்தார். அந்த 3 முறையிலே அவர் சந்தித்த அந்த சந்திப்பிலே முதலாவது சந்திப்பு யோவான் 3:1-21 வரை படித்து பார்த்தால் மிக ஆழமான உண்மைகளை அவரோடு பேசினார். அவர் கோழையாக இருந்திருந்தால் அவரிடத்தில் மறுபிறப்பை குறித்து இயேசு கிறிஸ்து பேசி இருப்பாரா? மறுபிறப்பை குறித்து யாரிடத்திலும் இவ்வளவு தெளிவாக பேசாத இயேசுபிரான் இந்த உலகத்தில் தன் பின்னால் சுற்றி கொண்டிருந்த 12 சீடர்களுக்கு கூட வெளிப்படுத்தாத ஒரு ரகசியத்தை இவரோடு கூட பேசுகின்ற அந்த 21 வாக்கியத்திலே இவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் இவர் ஒரு கோழையான மனிதர் அல்ல. இவர் பயந்து இரவில் அவரிடத்தில் வரவில்லை. மற்றவர்களுக்காக பயந்த காரணத்தினால் இவர் துணிச்சலற்றவராக வாழ்ந்ததினால் இரவு நேரத்தில் இயேசுவினிடத்தில் வரவில்லை. ஐயா, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஒரு இருட்டை போன்று இருக்கிறது, அது இரவை போன்று இருக்கிறது, அது கொடூரமாய் இருக்கிறது. உண்மை எதுவென்று புரிந்து கொள்ளாத அறியாமை என்னும் இருளுக்குள்ளாக இந்த யூதர்கள் வாழுகிறார்கள், இந்த பரிசேயர்கள் வாழுகிறார்கள், இந்த சதிசேயர்கள் வாழுகிறார்கள், இந்த திருமறை அறிஞர்கள் வாழுகிறார்கள், எருசலேமில் இருக்கிறவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் உண்மை ஒளியாகிய இயேசுவே, உம்மை தேடி நான் பகலில் வரவில்லை, இரவில் வருகிறேன். ஏனென்று சொன்னால் இரவு வந்து உமக்கு உம் ஒளியை தடை செய்யக்கூடிய அளவிற்கு இருட்டு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த இருட்டு என்னும் இந்த ஜீவ ஒளியை, உலகத்தின் ஒளியை தடை செய்துவிட முடியாது. ஒரு நாளும் உமக்கு தடையாக இருந்துவிட முடியாது. உம்மை சுற்றி மொத்தமாக இருள் இருந்தாலும் நீர்தான் மெய்யான ஒளி என்பதை நான் அறிந்து கொண்ட காரணத்தினால் உம்மிடத்தில் நான் இரவில் வருகிறேன் என்பதாகத்தான் திருமறை அறிஞர்கள் ஏன் இவர் இரவில் இயேசுவை சந்தித்தார் என்று. இவர் இயேசுவோடு ஒரு உறவு கொண்டிருந்தால், ஒரு நட்பு கொண்டிருந்தால், ஒரு அன்பு கொண்டிருந்தால் அதன் பொருட்டு மற்றவர்கள் இவரை கொன்று விடுவார்கள் என்கின்ற பயம் இவருக்கு இருந்ததா? எடுத்து படியுங்கள், பார்க்கலாம். யோவான் 7:51. யோவான் 7:51. இயேசுவோடு இவர் உறவாக இருந்தால் கொன்று விடுவார்கள் என்கின்ற அச்சம் இவருக்கு எப்பொழுதும் இருந்ததில்லை. மாறாக இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி
இவர் எந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாரோ அந்த சங்கத்தில் 69 உறுப்பினர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று இயேசுவுக்கு எதிராக குற்றம் சுமத்துகிறார்கள். ஒற்றை மனிதனாக இருந்து அவர்கள் அத்தனை பேருக்கும் இயேசுவின் பக்கம் நின்று வாதிடவில்லை, இயேசுவின் சார்பில் நின்று வாதிடவில்லை. மாறாக எந்த சட்டத்தை கொண்டு அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், கொலை செய்ய வேண்டும், அவரை அழித்துவிட வேண்டும் என்று இவர்கள் திட்டம் தீட்டினார்களோ அந்த 69 பேருடைய திட்டத்திற்கு எதிரான கருத்தை, தன் வாதத்தை, தன் புரிதலை இயேசுவின் சார்பிலே இப்பொழுது நின்று அவர் எடுத்து வைக்கிற அழகை நீங்கள் படிக்கலாம். 51:7-51 ஒருத்தவங்க படிங்க, சத்தமா படிங்க. நீங்கள் சனகரிப்பு சங்கத்து உறுப்பினர்களே, நியாயப்பிரமாணம் எங்களுக்கு சட்ட புத்தகம் என்று சொல்லுகிறீர்கள், மோசேவின் கட்டளை எங்களுக்கு சட்டம் என்று சொல்லுகிறீர்கள், ஐந்தாகமும் எங்களுக்கு சட்டம் என்று சொல்லுகிறீர்கள், அதை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறொன்று இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அந்த ஐந்தாகமத்திலே, மோசேவின் சட்டத்திலே, நியாய பிரமாணத்திலே ஒரு மனிதனுடைய செயல் என்னதென்று நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே அவனை அழித்து விடலாம், கொன்று விடலாம், கொலை செய்து விடலாம், இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று எந்த சட்டத்தில் இப்படி எழுதியிருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டவுடனே அவர்கள் நிக்கோதேமுவை பார்த்து பேசுகிறார்கள். ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நீ என்ன, அவன் கலிலேயாவில் இருந்து வந்திருக்கிறவன், நீ கலிலேயனா? நீ ஒரு போதகன் இல்லையா? நீ எல்லாருக்கும் போதிக்கிறவன் இல்லையா? சத்தியத்தை கற்றுத்தருகிறவன் இல்லையா? கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி வரக்கூடுமோ? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி என்பவர் எருசலேமில் இருந்து தான் உருவாக முடியும், வேறு எங்கிருந்து உருவானாலும் உருவாக முடியும். ஆனால் கலிலேயாவில் இருந்து ஒரு இறைவாக்கினர் உருவாகவே முடியாது என்கின்ற புரிதலும், என்கின்ற எண்ணமும், என்கின்ற எதிர்பார்ப்பும் அவர் உள்ளத்தில் குடிகொண்டு அதிகம் பரவி இருந்த காரணத்தினால், படர்ந்து இருந்த காரணத்தினால், கலிலேயனாகிய இயேசுவை குறித்து நீ பரிந்து பேசுகிறாயா என்று கேட்டார். யார் இந்த நிக்கோதேமு? இந்த இடத்தில் தான் நிக்கோதேமு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். நிக்கோதேமை விட இயேசு கிறிஸ்துவுக்கு வயது அதிகம் இல்லை, 33 வயது தான் இயேசு பிரானுக்கு ஆகிறது. நிக்கோதேமோ வயதிலே பெரியவர், யூத திருமறையை அறிந்தவர், தனக் என்று சொல்லக்கூடிய யூத மறையை மிகவும் கற்று தேர்ந்தவர். எனவேதான் அவரிடத்தில் கவனமாய் இயேசு கிறிஸ்து பேசுகின்ற பொழுது பாலை நிலத்திலே சர்ப்பம் ஒன்று மரத்திலே மாட்டி தூக்கி நிறுத்தப்பட்டது, அந்த சர்ப்பத்தை பார்க்கிற எல்லோரும் பிழைத்துக் கொள்வார்கள் என்பதை இந்த நிக்கோதேமு அறிந்து வைத்திருந்த காரணத்தினால்தான் அந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியை நிக்கோதேமுக்கு எடுத்து காண்பித்து, நீ பழைய ஏற்பாட்டை நன்று கற்று தேர்ந்தவன் அல்லவா, உனக்கு பழைய ஏற்பாடு முதல் உடன்படிக்கை நூல் அழகாய் தெரியும் அல்லவா, இதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, எனவே உனக்கு தெரிந்ததை போன்று இந்த இயேசு என்கின்ற நான் அப்படியே மரத்தில் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். அப்படியே எப்படி ஒரு விஷம் நிறைந்த பாம்பு, அதை அந்த பாம்பு அடித்து தொங்கவிடப்பட்டு தூக்கி நிறுத்தப்படுகின்ற பொழுது அது சின்ன பின்னமாக்கி சிதிலமடைந்து அங்கே அந்த மரத்திலே ஒரு காட்சி தருகின்ற அந்த காட்சியை பார்க்கிற மாத்திரத்திலே எல்லோரும் பிழைக்கிற ஒரு பாக்கியம் பெறுகிறார்களே, அப்படியே இந்த பூமியின் பாவத்தை, இந்த பூமியின் சாபத்தை விஷமாக நான் ஏற்றுக்கொண்டு மரத்தில் தூக்கப்பட்ட அடையாளமாகிய அந்த பாம்பினுடைய அடையாளத்தை போன்று நான் பாவியாக, பாவியினுடைய தன்மையை தரித்தவராக இந்த உலகத்து மானுடத்தினுடைய பாவ சாபத்தை, குரோதத்தை, குற்றத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, தப்பிதத்தை, மீறுதல்களை நான் அந்த சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது அதை தூக்கி சுமக்கிறேன். அப்படி தூக்கி சுமக்கிற அந்த காட்சியை பார்க்கிற மாத்திரத்தில்
இந்த உலகம் ரட்சிக்கப்படும், இந்த உலகம் வாழ்வு பெறும் என்கின்ற அடையாளத்தை எப்படி இவர் சிலுவையில் சாக போகிறார், இவருக்கு எப்படிப்பட்ட சாவு வரப்போகிறது, இறைவா இயேசுவே இறை மைந்தனே தாவீதின் குமாரனே உனக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று சொல்லி சீடர்களெல்லாம் அணை கட்டி தடுத்த பொழுது கூட மறுத்தவர் தான் எப்படி மரணம் ஏற்க போகிறேன் என்கின்ற ரகசியத்தை முதல் முறையாக சிலுவையிலே மரத்திலே நான் சாக போகிறேன் என்பதை இந்த திருமறையிலே வேறு யாருக்கும் அவர் வெளிப்படுத்தவில்லை. நிக்கோதேமுக்கு தான் முதலில் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி அவர் வெளிப்படுத்தின பகுதிதான் யோவான் 3ஆம் அத்தியாயம் திருமொழி 1-21 வரை. இந்த நிக்கோதேமு இயேசுவுக்காக பரிந்து பேசினால் இவரை விட வயதிலே சிறியவர், ஆனால் அவரிடத்திலே கற்றுக்கொள்ள போகிறார் இந்த நிக்கோதேமு. இந்த நிக்கோதேமு ஒரு பரிசேயர், சட்ட திட்டங்களை கடுமையாக கடைபிடித்து வாழ்ந்த ஒரு குணச்சீலர், ஒரு நற்சீலர், ஒரு பண்பாளர், ஒரு பயபக்தி நிறைந்தவர். இந்த பரிசேயர் வம்சத்தில் பிறந்த இந்த நிக்கோதேமு நீங்கள் ஆழமாய் திருமுறையை படித்து பார்க்கின்ற பொழுது இவர் இயேசு தன்னை விட வயதில் குறைந்தவராக இருக்கிறாரே, அவரிடத்தில் போய் நாம் கற்றுக்கொள்ளலாகுமா என்று அவர் நினைக்கவில்லை. 69 பேரும் சொன்னார்கள், கலிலேயாவில் இருந்து ஒரு இறைவாக்கினர் வர முடியுமா? முடியாது என்று சொன்னார்கள். இல்லை, கலிலேயாவில் இருந்து வந்த இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இறைவாக்கினர் என்று கலிலேயராகிய இயேசுவை எருசலேமியராகிய நிக்கோதேமு ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் பாடம் படித்தார். எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற எண்ணத்தில் அவர் இயேசுவை அணுகவில்லை. நான் தான் இந்த யூத சமயத்தில் போதிக்கிறவன், போதகன், போதக சமர்த்தன் என்கின்ற மனநிலையிலே அவர் இயேசுவை போய் சந்திக்கவில்லை. மாறாக யூதர்களிலே போதகராக இருக்கிற உனக்கு இது தெரியாதா என்று இயேசுபிரான் கண்டித்த பொழுது கூட அவர் கோபம் கொள்ளாமல், அவர் அதன் மீது மாற்று கருத்து கொள்ளாமல் இயேசு கிறிஸ்து கண்டித்த அந்த கண்டிதத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டவர். இயேசு தன்னை சுட்டி காட்டி பேசுகின்ற பொழுது அந்த சுட்டி காட்டுதலை பணிவோடு, கனிவோடு, தயவோடு, பக்தியோடு தலைவணங்கி ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய மகானாகத்தான் இந்த இடத்தில் இந்த நிக்கோதேமு இருக்கிறார். இந்த நிக்கோதேமு 3 முறைதான் இயேசுவை சந்தித்தார் என்று சொன்னேன். இந்த நிக்கோதேமை குறித்து மத்தேயு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, மார்க்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, லூக்கா ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் யோவான் மட்டும் சொல்லுகிறார். ஒரு முறை அல்ல, 3 முறை சொல்லுகிறார். 3 முறையும் ராத்திரியில் வந்தவன் தான் இந்த நிக்கோதேமு என்று சொன்னார். ஆனால் ராத்திரியில் வந்தாலும் வெளிச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் நிக்கோதேமு என்பதை சொல்லுவதற்காகவே உலகத்தை பொறுத்தளவில் அவர் இருட்டிலிருந்து வந்தார். இருட்டிலிருந்து எதை நோக்கி வர முடியும்? ஒரு மனிதன் இருட்டிலிருந்து இருட்டுக்கு நோக்கி போக முடியுமா? ராத்திரியிலே ராத்திரியை நோக்கி போக முடியுமா? அறியாமையிலிருந்து அறியாமையை நோக்கி போக முடியுமா? இறைவா, நான் அறியாமையில் இருக்கிறேன், அறிதலாகி உம்மை நோக்கி நான் வருகிறேன் என்று சொல்லி இயேசுவை நோக்கி போனவர் தான் இந்த நிக்கோதேமு. ஆனால் இந்த நிக்கோதேமு 3 முறையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது அவரை உயிரோடே சந்தித்தவர் அல்ல. முதல் முறை இயேசு கிறிஸ்துவை குறித்து சந்தித்தார். ஐயா, நீர் மெய்யான தீர்க்கதரிசி, நான் இந்த யூத சமுதாயத்தில் சனகரிப்பு சங்கத்திலே இருக்கிறவன் தான், நான் போதிக்கிறவன் தான், நான் பிரசங்கிக்கிறவன் தான், நான் பொறுப்பில் இருக்கிறவன் தான், த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜூவிஷ் ரிலீஜியஸ் என்று சொல்லக்கூடிய யூத சமயத்தினுடைய உச்ச நீதிமன்றத்திலே நானும் ஒரு உறுப்பினன் தான். ரோம வடக்காடு மன்றத்தை விட யூதர்களுக்கு யூத சனகரிப்பு சங்கம் தான் மிகவும் முக்கியம். இந்த யூத சனகரிப்பு சங்கத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில் அறைய வேண்டும் என்கின்ற தண்டனை யூத முறைமையிலே அந்த சனகரிப்பு சங்கத்திலே ஏற்கனவே தீர்ப்பு செய்யப்பட்டிருந்த காரணத்தினால்தான் பிலாத்துவின் இடத்திலே சென்று நின்று இவர் வாதிடுகிற பொழுது இவனை சிலுவையில் அறையும், இவனை கொலை செய்யும், இவனை கொலை செய்யும் என்றார்கள்.
இந்த கொலை செய்யும் என்கின்ற இந்த தீர்ப்பை இவர்கள் எந்த இடத்திலிருந்து பெற்று வந்தார்கள் என்று சொன்னால், சனகரிப்பு சங்கத்திலிருந்து, அண்ணா காய்பா பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து பெற்று வந்தார்கள். எனவே அதே தீர்ப்பை, அதே கருத்தை ரோம வழக்காடு மன்றத்தில் பிலாத்துவின் எதிரிலேயும் இவனை சிலுவையில் அறையும் என்று அந்த தீர்ப்பையை கொண்டு வந்து இங்கே தீர்ப்பாக சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நிக்கோதேமை போன்று ஒரு நல்ல மனிதரை என்னால் இந்த திருமறையில் பார்க்க முடியுமா தெரியவில்லை. உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காய் எனக்காய் பலியாக வந்தார் என்ற அந்த 2 வார்த்தை இந்த நிக்கோதேமின் வாழ்க்கையிலே எத்தனை பொருத்தமாக இருக்கிறது என்பதை இதை நாம் படித்து ஆய்வு செய்கின்ற பொழுது அறிந்து கொள்ள முடியும். முதல் முறை இயேசுவை சந்தித்தார், அது 3ஆம் பிரிவு 3ஆம் அதிகாரம். 2ஆம் முறை இயேசுவை குறித்து வாதாடினார், அது 7ஆம் அதிகாரம். 3வது இயேசுவை அவர் சந்திக்கிறார். இயேசு செத்து போன பிறகு செத்த உடலாய் அவர் சந்திக்கிறார். இயேசுவை இறக்கி அடக்கம் செய்வதற்காக வந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு முதலிடம் என்று சொன்னால், நிக்கோதேமு 2வது இடத்தில் வந்து, ஒருவேளை அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் உடலை வாங்கி அடக்கம் செய்யாமல் இருந்தால், the one of the substitute என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு பதிலீடாக, ஒரு பதிலாளாக இந்த நிக்கோதேமு வந்து இயேசுவின் உடலை வாங்கி அடக்கம் செய்திருப்பார். ஏன்? 100 ராத்தலுக்கு மேலாக வெள்ளை போளத்தையும் சுகந்த வர்க்கத்தையும் ஆயத்தம் செய்து ஒரு மனிதன் எடுத்து வருகிறார் என்று சொன்னால், ஒரு பணக்காரரை தவிர இவ்வளவு சுகந்த வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒரு மனிதனும் எடுத்து வர முடியாது. ஒரு மாபெரும் கோட்டீஸ்வரனாக இருந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இவ்வளவு பொருளை திடீரென்று இயேசு 3 மணிக்கு சாவார். 3 மணிக்கு சாகிற இயேசுவை அடக்கம் செய்வதற்கு இந்த 50 அல்லது 100 கிலோ மதிப்புள்ள இந்த பொருட்களை எடுத்து வந்து திடீரென்று ஒரு மனிதன் நிற்க முடியாது. இதற்காக அவர் ஆயத்தப்படாமல் இருந்திருந்தால், அவர் இயேசுனுடைய மரணத்திலே அவர் இறந்து போன பிறகு வருகிறார். இறந்து கொண்டிருந்த பொழுது கூட வரவில்லை, பாடு அனுபவித்த பொழுது கூட இல்லை. செத்து போன பிறகு அந்த மனிதனிடத்தில் என்ன கிடைக்கும்? எதுவும் கிடைக்காது. செத்து போன பிறகு அவர் இயேசுவை தேடி வருகிறார். அந்த உடலை வாங்கி அடக்கம் செய்கிறார். என் அன்பிற்கினியவர்களே, அதன் பிறகு இந்த நிக்கோதேமுவை குறித்து பைபிளில் புதிய ஏற்பாட்டில் தான் மரணத்தில் சாக போகிறோம், என்னை மரத்தில் சாக போகிறேன், அந்த மரத்தில் தூக்கி நிறுத்துவார்கள், அந்த மரத்தில் தூக்கி நிறுத்துகின்ற பொழுது எல்லோரும் காண வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள், காண்பவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள், அப்படிப்பட்ட ஒன்று நடக்கப் போகிறது என்கின்ற ரகசியத்தை இந்த நிக்கோதேமோடு இயேசு கிறிஸ்து பேசினார். அதே போன்று மரத்தில் தூக்கப்பட்டவராய், மரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பவராய் அந்த நிக்கோதேமுக்கு அவர் காட்சி தருகிறார். யோசித்து பாருங்கள், ஒரு ரகசியத்தை இவரிடத்தில் வெளிப்படுத்தினார். அந்த ரகசியத்தை கல்வாரியிலே அவர் வெளிப்படுத்தினார், அதை வெளியரங்கப்படுத்தினார். அந்த உடலை வாங்கி நிக்கோதேமு அடக்கம் செய்துவிட்டு மறைந்து போனார். அதன் பிறகு நிக்கோதேமை நீங்கள் எங்கே தேடினாலும் உங்களால் திருமறையில் கண்டெடுக்கவே முடியாது. மத்தேயுவுக்கு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த செய்தி இந்த நிக்கோதேமும் இயேசுவும் சந்தித்த இந்த சந்திப்பு. மார்க்குக்கு தெரிவிக்கப்படாமலே வைத்திருந்த செய்தி இந்த நிக்கோதேமும் இயேசுவும் சந்தித்த இந்த செய்தி. லூக்காவால் கண்டெடுக்க முடியாத ஒரு செய்தி இந்த நிக்கோதேமும் இயேசுவும் சந்தித்த இந்த செய்தி. இந்த 3 பேருக்கும் மறைக்கப்பட்டிருந்த இந்த செய்தி யோவானுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்கின்ற வார்த்தை, அந்த கேள்வி, அந்த புரிதல், அவர்கள் ஒருவருக்குள்ளாக ஒருவர் சொல்லிக்கொண்ட பேசிக்கொண்ட விதம் படிப்படியாக விசுவாசத்தில் வளர்ந்த ஐயத்தோடு வந்தார்.
அறிந்து கொண்டு போனார். சந்தேகத்தோடு வந்தார், சந்தோஷத்தோடு போனார். கேள்வியோடு வந்தார், பதிலோடு போனார். குழப்பத்தோடு வந்தார், தெளிவோடு போனார். இது எப்படியோ என்று நினைத்து வந்தார், இதை இப்படித்தான் என்கின்ற உறுதியோடு போனார். ஆக நிக்கோதேமு இயேசுவை சந்தித்த அந்த சந்திப்பு, நிக்கோதேமுக்கும் சிலுவைக்கும் ஒரு மாபெரும் தொடர்பு இருக்கிறது. அது என்ன தொடர்பு? இந்த இயேசுபிரான் தான் மரத்தில் சாக போகிறேன், எப்படி சாக போகிறேன், அதற்கு அடையாளமாக விடுதலை பயண நூலிலே அந்த பாலை நிலத்து பயணத்திலே நடந்தது என்ன, இந்த பாழும் உலக பயணத்திலே இனி எனக்கு நடக்க போவது என்ன என்கின்ற ரகசியத்தை சொன்னார். அந்த ரகசியத்தை நிக்கோதேமுக்கு வெளிப்படுத்தி உலகத்திற்கு நிக்கோதேமின் வழியாக வெளியரங்கப்படுத்தினார். நிக்கோதேமிடத்தில் பேசப்பட்ட இந்த செய்தி இந்த உலகத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் போயிருந்தால், இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட போகிறார் என்கின்ற ரகசியம் ஒருவேளை சிலுவை பரியந்தும் அந்த இடத்தில் வருகின்ற பொழுது நீங்களும் நானும் அறிந்திருப்போமோ நமக்கு தெரியாது. அந்த ரகசியத்தை சொல்லி தருவதற்காக, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக, அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக நிக்கோதேமு என்ற மனிதன் இரவில் வந்தார். அவர் வாழ்வெல்லாம் பகலானது. அவர் பயந்தவர் அல்ல, அவர் கோழை அல்ல. மரணத்திற்கு அவர் ஒரு நாளும் அஞ்சியதில்லை. 69 பேர் எதிர்த்தாலும் நான் ஒற்றை மனிதன் இயேசுவோடு நிற்பேன், நீதியோடு நிற்பேன், உண்மையோடு நிற்பேன், ஊழியத்தோடு நிற்பேன், விடுதலையோடு நிற்பேன், ரட்சிப்போடு நிற்பேன், திருச்சபையோடு நிற்பேன், இயேசு பாடு மரணத்துடைய அந்த பண்பாட்டின் பழக்க வழக்கத்தோடு நிற்பேன். நான் அகல மாட்டேன், விலக மாட்டேன், ஓட மாட்டேன், ஒளிய மாட்டேன். நான் ஒற்றை மனிதனாக இருந்தாலும், என்னை நீங்கள் மரணத்திற்கே ஒப்பு கொடுத்தாலும், அவர் இரவிலே வந்தார், இரவிலே வந்தார், இரவிலே வந்தார் என்று வெளிப்படுத்தக்கூடிய இந்த திருமறை பகலிலே வந்து இயேசுவை அடக்கம் செய்தார் என்று சொன்னார். நான் இயேசுவோடு இருக்கிறவன் என்பதை உலகத்திற்கு அவர் அந்த அடக்க வழிபாட்டிலே பங்கெடுத்து பறைசாற்றி விட்டு போனார். எனக்கு மரணம் முடிவல்ல, சாவு எனக்கு முடிவல்ல, அச்சுறுத்தல் எனக்கு முடிவல்ல, இதனால் இது நடக்குமா என்பது எனக்கு முடிவல்ல. சாவு எனக்கு வருமானாலும் நான் அறிந்து கொண்ட சத்தியத்திலிருந்து, அறிந்து கொண்ட உண்மையிலிருந்து ஒரு இம்மி அளவும், ஒரு கடுகு முனை அளவேனும் நான் இப்படியும் அப்படியும் விலக மாட்டேன், அப்படியே நிற்பேன் என்று நின்றார். இந்த நிக்கோதேமுடைய கடைசி கால வாழ்க்கையை நான் படித்து விட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். இவ்வளவு மாபெரும் மனிதர், இவ்வளவு மாபெரும் மனிதர் அதே எருசலேமில் சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய கல்லறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டார் என்கின்ற குறிப்பு இருக்கிறது. ஆனால் இன்னொரு குறிப்பு இருக்கிறது. கமாலியலின் கல்லறைக்கு பக்கத்தில் இந்த நிக்கோதேமுவும் அடக்கம் செய்யப்பட்டார் என்கின்ற குறிப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு எப்படி இருந்தாலும், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், மனுக்குலத்திற்கு மனிதருக்கு நான் அஞ்சேன், நான் கடவுளுக்காக எப்பொழுதும் துணிந்திருப்பேன் என்று துணிச்சலோடு பயணிக்கிற அந்த பயணம், சிலுவை மரணம் வருமாயினும், சிலுவை சாவு வருமாயினும் நான் இடை நில்லேன், தடை சொல்லேன் என்று சொல்லி பயணித்த ஒரு மாபெரும் ஜெய வீரனாய், வெற்றி வீரனாய், நீதிமானாய், நேர்மையாளராய், அவரை பரிசேயராக, போதகராக, சனகரிப்பு சங்கத்தின் உறுப்பினராக, அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு மாபெரும் நீதி அரசராக மட்டும் பார்க்கிற பார்வை அல்ல. நான் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அவர் சொத்துக்களை பறித்து கொண்டார்கள், அவருடைய சுகத்தை பறித்து கொண்டார்கள், அவரை வறியவராக்கினார்கள். நிக்கோதேமுடைய மகள் குதிரை லாயத்திலே குதிரைக்கு போடுகின்ற அந்த தானிய சிதறலுக்காக அவள் காத்திருந்தாள் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பு நிக்கோதேமுவின் நற்செய்தி நூல் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நிக்கோதேமுடைய நற்செய்தி நூலிலே இவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, குதிரை லாயத்திலே குதிரைகளுக்கு போடப்படுகின்ற உணவுக்காக அவள் ஏங்கிக் கொண்டிருந்தாள். தன் வாழ்க்கையை மட்டுமல்ல, தன் குடும்பத்தின் வாழ்க்கையே இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்திலே
தான் பங்கெடுத்ததினாலே இவர் வாழ்க்கையே அடங்கி போனது, முடங்கி போனது. ஆனால் அடக்கப்பட்டாலும், முடக்கப்பட்டாலும், தடுக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும் நான் இயேசுவுக்காகவே வாழ்வேன் என்று வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் தலைவர்தான் இந்த நிக்கோதேமு. எனவே சிலுவையும் நிக்கோதேமும், சிலுவையே சீர்மகுடம், சிலுவைதான் உனக்கான எனக்கான சிம்மாசனம், சிலுவைதான் நீங்களும் நானும் சீர்பெறுகின்ற ஒரு சிறப்பான அடையாளம், சிலுவைதான் நீங்களும் நானும் தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு அற்புதத்தின் அடையாளம். அற்புதத்தை வைத்து இயேசுவினிடத்தில் வந்தவர் அதிசயிக்கப்பட்டு போனார். அவர் வாழ்க்கையே பலியாக தருவதற்கு, கடைசி வரை கடவுளுக்கு என்று தருவதற்கு இந்த நிக்கோதேமு கையளித்தார். என் அன்பின் இறைமக்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழுகிறோம். கடவுளுக்கென்று கடைசி வரைக்கும் உண்மையாய் வாழுகிறோமா? கடவுளுக்கென்று எது வந்தாலும், எது நடந்தாலும், என் ஜீவன் போனாலும், எனக்கு உண்டான யாவற்றையும் பறித்து கொண்டாலும், இறைவா உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை விட்டு நான் அகல மாட்டேன் என்று சொல்லி அவருக்காக வாழுகிற வாழ்க்கைக்கு நேராய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியான அழைப்பைத்தான் இந்த திருத்தந்தையாகிய நிக்கோதேமு இந்த நாளிலே தருகிறார். வாழ்க்கையிலே பாவத்திற்காக வருந்தி செல்ல வேண்டாம். வாழ்க்கையிலே பாவத்தை அறிக்கையிட்டு திரிந்து போங்கள், திரிந்து போவதை கடவுள் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். வருந்துவதல்ல, திருந்துவதுதான் சிறப்பு என்று சொல்லி கடவுள் நம்மை அழைக்கிறார். வாருங்கள், சிலுவை மரணமானாலும் நிக்கோதேமை போன்று அவர் செத்து போன பிறகாகிலும் நான் அவரை கண்ணியத்தோடு அடக்கம் செய்வேன் என்று சொல்லி, உயிரோடு எழுவதற்கு அந்த உடல் தேவை. அந்த உடலை பேணி பாதுகாக்கின்ற அந்த லாகரி வஸ்துக்களை, உயர்ந்த வஸ்துக்களை கொண்டு வந்து, யோசேப்பு கொண்டு வந்த மெல்லிய துணியிலே வைத்து, அந்த உயர்ந்த பொருள்களை வைத்து இயேசுவை, ஒரு தரித்திரராக இறந்த இயேசுவை ஒரு அரசராக அடக்கம் செய்தார். அடக்கம் செய்துவிட்டு தன்னை மறைத்து கொண்டு போனார். அன்பின் பிரியமானவர்களே, நான் இதை செய்தேன், அதை செய்தேன், இப்படி செய்தேன், இப்படியெல்லாம் செய்தேன் என்று நீங்களும் நானும் பேசுவதில் அல்ல. எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று செய்யுங்கள். ஆண்டவரே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் அவர் கைவிடாதிருப்பார். மரண பரியந்தமும் அவரோடு நிலைத்திருக்கிற வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். இதோ இயேசுவின் மரண பரியந்தமும் நான் அவரோடு இருந்தேன், அது எனக்கு போதும் என்று சொல்லி நிக்கோதேமு சிலுவையின் அடிவாரத்தில் தொடங்கி கல்லறையில் முடிக்கிறாரே, அந்த கல்லறையோடு தன் அடையாளத்தை மறைக்கிறாரே, அடையாளத்தை மறைத்து கொண்டு ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கைக்கு நேராய் உங்களையும் என்னையும் கையளிப்போம். எல்லாம் உள்ள ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு தெய்வமே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் யூதாசை போல் வாழ்ந்திருக்கிறோம், பேதுருவை போல் வாழ்ந்திருக்கிறோம், தோமாவை போல் வாழ்ந்திருக்கிறோம். ஏன் மற்றவர்களை போன்று உமக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் நாங்கள் கைவிட்டு காணாமல் போயிருக்கிறோம். ஆனால் சீடர்களே காணாமல் போன நேரத்தில் நிக்கோதேமு வந்து இறந்து போன உடலுக்கு நேராய் நின்றாரே, உம் கண்ணால் அதை காண முடியாது என்று தெரிந்த பிறகும் உம் இறப்பிலே, அந்த இழப்பிலே, அந்த அடக்க வழிபாட்டிலே தன்னை இணைத்து கொண்டாரே, அப்படித்தான் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உமோடு இணைத்து கொள்ள வரம் தாரும். ஒற்ற மனிதனாயிருந்து போராடினார். அந்த போராட்டம் தோற்று போகலாம், ஆனால் இயேசுபிரான் என்னுடைய உலகத்தை ரட்சிக்கிற போராட்டம் ஒரு நாளும் தோற்று போகாது. அந்த ரட்சிப்பின் போராட்டத்தின் பங்காளியாக, பங்கேற்பலனாக நான் மாறுவேன் என்று சொல்லி சிலுவையின் அடிவாரத்தில் வந்து நின்று அழுதாரே.
உம்மை எடுத்து அடக்கம் செய்தார். அதற்காக நன்றி படைக்கிறோம். நாங்களும் நிக்கோதேமு போன்று இந்த உலகத்தில் வாழ வரம் தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.